நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். ராகு கேது பெயர்ச்சி கடகராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவு. நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் சொல்ல போறேன். இந்த ஒரு 8-10 நிமிஷம் உங்களுக்கானதான். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, கடகராசி மனுஷங்களுக்கு என்ன தெரியுமா மனசுல இருக்கு? என்னடா இது, இப்பதான் 8ஆம் வீட்டுல சனி பகவான் அஷ்டமத்த சனின்னு பாடா படுத்தி எடுத்துருச்சு. ஒரு கதையே எழுதலாம், அவ்வளோ பிரச்சனைகள். இப்போ 8ஆம் வீட்டுல ராகுவா அப்படின்றதுதான் எல்லாருடைய கேள்வியுமாவே இருக்கு. கடகராசி கடகலக்ன அன்பர்களே, பயப்படவே வேண்டாம். வை அப்படின்னா, ராகு இருக்கக்கூடிய வீட்டினுடைய அதிபரா அவர் வேலை செய்வார். அப்போ ஒரு சனி பகவானுடைய வீடு, சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு போயிட்டார். சோ 8ஆம் வீட்டு அளவுக்கு மைனஸ் இருக்காது. சோ கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அது மட்டுமா, உங்களுக்கு உங்க மேலதான் குரு உச்சம் பெறக்கூடியவர். சோ உங்களுக்கு குரு யோகாதிபதி. அந்த குரு 12ஆம் வீட்டுல உட்கார்ந்து அந்த ராகுவையும் பார்க்கறதுனால 8ஆம் வீட்டு ராகு அப்படின்றது ஒரு கடுமையான ஒரு விஷயம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கடுமையை குறைக்கக்கூடிய அளவுக்கு குருவும் சனியும் உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கிறது. நீங்க மனதார நன்றி சொல்லணும் குருவுக்கும் சனிக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பினான்சியல் அப்லிஃப்ட்மெண்ட் ஒண்ணுமே ப்ராப்ளம் இருக்காது. வேலை தொழில் அப்படின்ற விஷயத்துல ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவு அந்த அளவுக்கு இருக்காது. இப்ப எப்படின்னா, நீங்க சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவீங்களா அப்படின்னா இல்ல, ஏதோ ஒரு மனசு ஏதோ ஒரு விஷயத்த எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன்னு சொல்லுவீங்க. உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க உங்களுடைய மேனேஜர், என்னப்பா இதெல்லாம் பண்ணிட்டே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. சோ என்னப்பா இப்படி போய் தப்பு பண்ணிருக்க பேசிக்கா அப்படின்னு கேட்பாங்க. அச்சச்சோ பண்ணிட்டேன் சார்னு சொல்லுவீங்க. உங்க சீட்ல உட்கார்ந்து என்னடா இது இப்படி போய் பண்ணிட்டோமே அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி மன கஷ்டம் அப்படின்றது இருக்கும். பட் இவ்வளவு தூரம் எல்லாம் இருந்தும் உங்களை வேலையை விட்டு தூக்கணும்னோ அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள மாட்டாம இருப்பீங்கன்றதுதான் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாகும். இதுல பல விஷயங்கள் நீங்க எச்சரிக்கையாவும் இருக்கணும். ஏன்னா உங்க கையில இருக்கு இல்லையா? சோ அந்த எச்சரிக்கை அப்படின்றது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கிறதுக்கு உங்களுடைய திசா புத்தி அந்தரம் ரொம்ப 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 முக்கியம். இப்ப திசா புத்தி அவ்வளவு சரியில்லை அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அது ஓகே அப்படின்னா பரவாயில்ல, நல்லா இருக்குன்னா ரொம்பவே பரவாயில்ல. அதுல 2ஆம் வீட்டுல கேது சூரியனுடைய வீட்டுல இருக்கிறதுனால நீங்க ரொம்பவே ஒரு பாலிசியை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். தட் இஸ் கால்டு ஓகே பாலிசி. இப்ப ஈகோன்றது வரக்கூடாது. என்ன போய் சொல்லிட்டியே, என்ன போய் வச்சிட்டியே அப்படின்றதெல்லாம் அப்படின்னா நீங்க நொந்து நூலா போயிடுவீங்க அப்படின்றது வச்சுக்கோங்க. ஏன்னா அங்க நிறைய மிஸ்டேக்ஸ் உங்க மேலேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, உங்களுடைய வைஃப் பல தடவை சொல்லிட்டு வந்திருப்பாங்க, ஏசி ஆஃப் பண்ணிடுங்க, போன மாசமே கரண்ட் பில்லு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா அவங்க சொன்னனிக்கே பாத்தீங்கன்னா நீங்க மறந்துட்டு நைட் போகும்போது அந்த ஃபுல் டே ஏசி ஓடிட்டே இருந்திருக்கும். அப்ப அந்த இடத்துல ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஈகோ ஏற்பட்டு அப்படித்தான் நான் என்னன்ற அப்படின்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டிக்குவீங்க. நான் சொன்ன இந்த உதாரணம் அனைத்து விஷயத்துக்கும் பொருந்தும். நிறைய மறதி அப்படின்றது வரும் அண்ட் நிறைய விரைய செலவுகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா உங்களுடைய ஃபுட் பேக்கை மறந்து வச்சுட்டு போயிடுவீங்க. ஸோ இப்போ வெளியில வாங்கி சாப்பிடுவீங்க, இதுவும் கெட்டு போயிடும். ஸோ சின்ன விஷயங்கள் நீங்க பண்றது கூட மனசுல எல்லாருக்குமே சங்கடத்தை குடும்பத்தாரிடத்தில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தயவு செஞ்சு நான் சொல்றேன், கடகம் அப்படின்னாலே மற்றவங்களுக்காக அவங்களுடைய துயரத்தை உங்களுதுன்னு நினைச்சு நீங்க அன்பும் பாசத்துக்கும் அடிமையானவர்கள். சோ அப்படி இருக்கிறவங்க இப்போ ஈஸியா ஏமாந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரு பணம் வச்சிருப்பீங்க, உங்க வேலை செய்யறவங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, ஃபீஸ் இதான் லாஸ்ட் டேட், குழந்தைக்கு கட்டலை அப்படின்னா ஸ்கூலுக்கே போக முடியாது, ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க அச்சோ சரி நீ கொடுத்துருவே இல்லப்பா, இந்த மாசம் 15 நாள் கழிச்சு சம்பளம் வரும்போது கொடுத்துருவே இல்ல அப்படின்னு 2 தடவை கேட்டு நீங்க கொடுத்தாலும் நீங்க நினைச்ச மாதிரி இருக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சரியில்லை. அதனால நான் நம்பினேன், நான் கொடுத்தேன் அப்படின்றதெல்லாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா
மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டிக்க போறீங்க அப்படின்றதும், அவன்கிட்ட நீங்க இப்ப கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் உங்களையும் அதுக்கு மேல ஏத்தி கேட்பான். நீங்க பண்ண சின்ன சின்ன தப்பெல்லாம், அவன் பண்ண சின்ன சின்ன உதவியெல்லாம் பெருசுப்படுத்தி அங்க அவன் தலைமை பொறுப்பு ஏற்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி அரசு சம்பந்தமான அனுகூலம் அந்த அளவுக்கு திருப்தியா இல்ல. உங்க சுய ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் எப்படி இருக்குன்றத வச்சுதான் அதனுடைய அனுகூல தன்மையை நீங்க எடுத்துக்கணும். சோ மனசு அப்படின்றது உங்ககிட்டயே இருக்காது அப்படின்னு சொல்லும் போது ஆக்சிடென்ட்ஸ் ஆறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வண்டியில போகும்போது நீங்க எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நீங்க மத்தவங்க மேல போய் முட்டுறதுக்கோ, அல்லது அவன் ராங் சைடு வந்தா நீங்க ரைட் சைடு தான் போனீங்க ஆனா சுதாரிச்சுக்க முடியல அப்படின்னு அடிபடுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கெல்லாம் மிக முக்கியமானது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க மன தெளிவு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். சோ கடகம் அப்படின்னாலே சந்திரன், மனசு அப்படின்றத ஒருநிலைப்படுத்துறதுக்கு நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஓம்கார மந்திரத்தை தினமும் 12 முறை, என குருக்கு 12 முறை நீங்க சொல்லிட்டு தின காரியங்களை நீங்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயத்துல இருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா, எந்த வீணான பிரச்சனைக்குள்ள போய் மாட்டாம இருந்தீங்க அப்படின்னா சர்ப்ரைஸா பெரிய அப்லிஃப்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ராகு 8ஆம் வீட்டுல இருக்கும்போது பல பொக்கிஷங்கள் கிடைக்கிறதும் இந்த காலகட்டத்துல தான். சோ அந்த சர்ப்ரைஸா பெரிய அப்லிஃப்ட்மெண்ட், சர்ப்ரைஸா நிறைய விஷயங்கள். அதே மாதிரி நீண்ட நாட்கள் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க எப்பயோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் எல்லாம் நீங்க கட்டியிருக்கவே மாட்டீங்க. மேபி நீங்க ஒரு 4-5 மாசம் மட்டும் கட்டிட்டு அப்புறம் விட்டுருப்பீங்க. இப்போ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெச்சூர் ஆகி அந்த பணம் நினைக்கிறத விட அதீதமா, ஏன்னா மறந்த பணம் அதீதமா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு. கணவன் மனைவி இடத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி காதல் அப்படின்றது நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ எல்லாமே நிறைய பிரச்சனைக்குள்ள மாற்றதுக்கு, அதாவது லிவிங் டுகெதர், ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு, பார்ட்னர்ஸ் அப்படின்றவங்களாம் உன்னாலதான்டா இப்படி ஆச்சு, இந்த ஒரு விஷயம் மட்டும் நீ கரெக்டா பண்ணியிருந்த, இந்த சின்ன விஷயம் தானே உங்ககிட்ட சொன்னோம், இது கூட நீ பண்ண மாட்டியா, கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய லாஸ் பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு குற்றச்சாட்டுகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பட் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அது மிகப்பெரிய பாதிப்பு இருக்காதுன்றது நீங்க சந்தோஷப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசு மரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு நீங்க போய், அரசு மரத்தடி விநாயகர்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க நீங்க போய் மெடிடேட் பண்ணுங்க. இல்ல ஒண்ணுமே தெரியல அப்படின்னா ஒரு 5-10 நிமிஷம் தினமும் அங்க உட்கார்ந்துட்டு நீங்க போங்க. அப்போ உங்களுடைய ஆக்சிஜன் லெவல் சூப்பரா இன்க்ரீஸ் ஆகும். இப்ப சுத்தி சுத்தி எல்லா வகையிலும் பிரச்சனை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஜவாப் போடுறது, ஷூரிட்டி போடுறது, இதுல எல்லாம் ரொம்ப காஷன். சரி, எஜுகேஷன் தானே இப்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாசத்துல நிறைய நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே இருக்கீங்க. அப்போ நீங்க இப்போ +1, +2, தென் காலேஜ், பிஜி, போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்னு இருக்கும் போதெல்லாம் இந்த ஒரு நிலையில நீங்க உள்ள போனீங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் நல்ல மார்க் வாங்கி இருந்தாலும் நீங்க ஏதோ ஒரு நினைப்பிலே இருக்கிறதுனால உங்க பிரசன்டேஷன் பாதிக்கும். அப்படி இருக்கும்போது உங்களை எல்லாமே டவுனா பார்ப்பாங்க. அந்த டவுன் அப்படின்றத பார்க்க விடாம இருக்கிறதுக்கு தான் நான் இந்த அரசு மரத்தடி விநாயகர் சொல்றேன். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அப்படின்றது இப்ப கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பம் அமையறது அப்படின்றதுலே தள்ளி போக வாய்ப்புகள் இருக்கு. தயவு செஞ்சு புதுசா கல்யாணமானவங்க எதுவுமே எனக்கு செட் ஆகல வைக்கலன்னு சொல்லி, அதாவது இப்ப நீங்க மனைவியா இருக்கீங்க, உங்க கணவர் கடகராசி கடகலக்னமா இருந்ததுன்னா அவர் அப்படித்தான்றதை விட்டுட்டு இப்ப ஏதோ அப்படி இருக்கார் போல இருக்கு அப்படின்றத தான் நீங்க நினைச்சுக்கணுமே ஒழிய, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பொறுமையே இருக்கிறது இல்ல. ஒரு குடும்பத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது அந்த காலமாக இருந்தா கூட 3-4-6 மாசம் ஆகும். இந்த காலகட்டத்துல 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. அப்படி இருக்கும்போது இப்ப கடகராசியினுள்ள லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு இருந்தா என்னடா இப்படி இருக்காரு, வேண்டாமே அப்படின்னு தோணிடும். சோ அந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவுகள் தயவு செஞ்சு கடகராசியினுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் எடுக்க வேண்டாம். கடகராசி அன்பர்களும்
எடுக்க வேண்டாம். அதே மாதிரி புதுசா கல்யாணம் ஆனவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது நான் ரொம்பவே கேட்டுக்கிறேன். இதை பத்தி சொல்லிட்டே போனா இந்த பதிவே பத்தாது. ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சைக்கலாஜிக்கலா ரொம்ப எஃபெக்ட் ஆவீங்க. ஸோ அதுல எல்லாம் இருந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு கண்டிப்பா சங்கடஹர சதுர்த்தி தானம் அப்படின்றத நீங்க பண்ணுங்க. துர்கை அம்மனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற அம்மன் ஸ்தலங்கள், துர்கை அம்மன் ஸ்தலங்கள், அது எதுவாக இருந்தாலும் சரி, பண்ணாரி அம்மனா இருக்கலாம், அல்லது மாசாணி அம்மனா இருக்கலாம், சமயபுரத்தாளா இருக்கலாம், வெக்காளி அம்மனா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அம்மனுடைய கோயில் உங்களுக்கு நிறைய பிளஸஸ் கொடுக்கும். ஆல்வேஸ் உங்க பக்கத்துல எலுமிச்சப்பழம் நீங்க வச்சுக்கோங்க, அருகம்புல் வச்சுக்கோங்க. நிறைய எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் பவர் உங்களுக்கு கிடைச்சு ஆட்டோமேட்டிக்கா அப்பாடின்னு ஒரு ஸ்டேஜுக்கு மூவ் ஆயிடுவீங்க. ஸோ எச்சரிக்கை தேவை, ஓகே பாலிசி தேவை, டோன்ட் ஹர்ட் எனிபடி. அண்ட் எது எடுத்தாலும் பரவாயில்லப்பா, ராகு கேதுனால தான் இப்படி எல்லாம் நடக்குது, இது நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸோட இருங்க. மனசை தளர விட்டுறாதீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.